ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேல்ஸ் என்ட்ரிக்குள்ள ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபையாக எப்படி கொடுக்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ பார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம்ல ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டத்துக்குள்ள நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன், டீடைல்ஸ் பார்க்க போகிறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஐட்டத்துக்குள்ள போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எஸ்என் பார்த்தீங்கன்னா 6205 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5% நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியும், அந்த பர்டிகுலர் அமௌண்ட் தாண்டிச்சுன்னா ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5% இருக்குன்னா ஒரு 1000 இருந்துச்சுன்னா 5%, இதே 1000 மேலே இருந்துச்சுன்னா ஸோ 12%. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபை ஸ்லாப் பேஸ் ரேட்னு இருக்கும். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் இவ்வளோ ஜிஎஸ்டி, பர்டிகுலர் அமௌண்ட் கண்டுனா இந்த இவ்வளோ ஜிஎஸ்டின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிரான்சாக்ஷனுக்குள்ள எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எல் 6205 கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1200 ஒரு ரேட் கொடுத்துறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம ஐடிக்குள்ள 5% கொடுத்துருக்கோமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 12% நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கீழே கான்ஃபிகர்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கீழே மாடிஃபை ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி ரிலேட்டட் டீல்ஸ் இருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்கும் அது எஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணிக்கலாம், கீழே கான்ஃபிகர்ன்றது கொடுத்துட்டு ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் கேட்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம அஸ் பர் மாஸ்டர் நம்ம கொடுத்துருக்கோம்னா 5%ன்றது டேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா 12%ன்றது கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே டேக்ஸபிள் டைப் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ன்றது நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கே டேக்ஸபிள்ன்றது கொடுத்துக்கலாம். இங்கே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் பண்ணுறோம். ஸோ அதனால் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே 12%ன்றது நம்ம ஸ்பெசிஃபிக் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டியும் ஆட்டோமேட்டிக்காக 6 வந்துடும். இங்கே செஸ் வேரியேஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்என் சப்போஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்என் சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கே 6205 000 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா கூட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக ஜிஎஸ்டி கொடுக்கலாம், ஹெச்எஸ்எல் கொடுக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா டேக்ஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 12%க்கான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் ஆர் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி டீடைல்ஸ் ஆர் மாடிஃபைடு அந்த மாதிரி கேட்கும் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து ரிசர்வ் ஆகாது. இது ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லுவோம். சப்போஸ் இங்கே நீங்கள் இப்போ ஓவர் ரைடுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கேருந்து என்ன ஆயிரும்னா அப்டேட் ஆயிரும், ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், ஸோ ஜிஎஸ்டி அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்தோம்னா நமக்கு இங்கே எந்த எரருமே வந்து நிற்காது. டேரெக்டாக நமக்கு B2P வந்து என்ன இருக்கும்னா அந்த என்ட்ரி வந்து உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள போய் நம்ம என்ட்ரி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக்காக சேல்ஸ் என்ட்ரிக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டியும் ஹெச்எஸ்எலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.